இன்னொரு இடத்துல ஒரு வார்த்தை சொல்றாரு ஏசப்பா, வாசிப்போம். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 26, 27 வசனத்தை வாசிங்க. நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்யாதிருக்கிறவன் எவனோ அவன் தன் வீட்டை மணலின் மேல் கட்டின புத்தியில்லாத மனுஷனுக்கு ஒப்பிடப்படுவான். பெருமழை சொரிந்து பெருவெள்ளம் வந்து காற்று அடித்து அந்த வீட்டின் மேல் மோதின போது அது விழுந்து முழுவதும் அழிந்தது என்றார். ஆமே, நல்லா கவனிங்க. இந்த வார்த்தையை குறித்து ஆண்டவர் சொல்றார். எந்த வார்த்தையை குறித்து சொல்றார்? அங்க ஒரு பிரசங்கத்தை கர்த்தர் கொடுத்தார், அங்க ஒரு செய்தியை தேவன் கொடுத்தார். அந்த செய்தியை கேட்டு யார் ஒருவர் அதன்படியே நடக்கிறாங்களோ அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அவங்க கண்மலையின் மேல் தன்னை வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு அவங்கள ஒப்பிடுவேன்னு சொல்றாரு. கண்மலையாகிய ஏசப்பா. அப்ப இன்னைக்கு அவர் சொன்ன அந்த பிரசங்கத்தின்படி யார் ஒருவர் வாழ்கிறார்களோ நடக்கிறார்களோ அவர்களை சொல்றாரு, அவன் என் மேல வீட்டை கட்டுறான் அப்படின்னு சொல்றாரு. நல்லா யோசனை பண்ணி பாருங்க. இன்னைக்கு ஆண்டவர் கொடுக்குற செய்தியை ஒழுங்கா கேட்குறீங்களா? செய்தியை கேட்கறவங்க அறகுறையா கேட்குறீங்களா? இல்லை இந்த இடத்துல இருக்கும்போது எந்த கவனத்தில் கேட்குறீங்க? யோசித்து பாருங்க. இது உங்களை கண்மலையிலே வீட்டை கட்டுகிற புத்தியுள்ள மனுஷனாய் மாற்றக்கூடிய செய்திகள். இது தேவன் கொடுக்கிற வார்த்தை. தேவனோட பாதத்தில் காத்திருந்து, ஆண்டவரே உடைய ஜனங்களோடு பேசக்கூடிய வார்த்தையை தாங்கப்பா, உன் மந்தையின் ஆடுகளை நீ என்ன பேசணும், இந்த மந்தையின் ஆடுகளுக்கு என்ன ஆகாரம் கொடுக்கணும் தாங்கப்பான்னு சொல்லி வாரத்தில் காத்திருந்து பெற்றுக்கொண்டு வருகிற ஒரு தேவனோட வார்த்தை. அப்போ அருமையான தேவனோட பிள்ளைகளை இந்த வாரம் முழுவதும் உங்களை ஓட செய்கிறது இந்த வார்த்தை தான். இந்த வாரம் முழுவதும் உங்களை ஆசீர்வதிக்கிறது இந்த வார்த்தை தான். இந்த வாரம் முழுவதும் உங்களை கட்டி எழுப்புகிறது உங்க வாழ்க்கை தான். உங்க வாழ்க்கையில அற்புதங்களை கொண்டு வருகிறது தேவனோட வார்த்தை தான். அப்ப இந்த வார்த்தையை நீங்க எப்படி கேட்டு எப்படி கை கொள்றீங்களோ அதை பொறுத்து தான் உங்க ஆசீர்வாதம். நீங்க கண்மலையின் மேல கட்டுறீங்களா? நல்லா யோசனை பண்ணி பாருங்க. மணலின் மேல் கட்டுறீங்களா? மணல் கட்டுகிறவன் வார்த்தையை கை கொள்ள மாட்டான். பெருமழை வரும்போது, பெரு போராட்டம் வரும்போது, அந்த புயல் வீசும்போது, அவனோட வாழ்க்கையில துக்கம் வேதனைகள் வரும்போது, பலவிதமான போராட்டம் அவனை நெருங்கும் போது, அவன் மணலின் மேல் கட்டப்பட்ட மனுஷனாய் இருந்தால் அந்த வீடு இடிந்து விடும் என்று சொல்லுகிறார். அதுவே வார்த்தையினால கட்டப்பட்ட கண்மலையாகிய இயேசு கிறிஸ்துவுக்குள்ள கட்டப்பட்ட மனுஷனாய் இருந்தால் என் அன்பு தேவ பிள்ளைகளை அவனுடைய வாழ்க்கை நிலைத்து இருக்கும் என்று சொல்லுகிறார். நீங்க உங்களை கொடுக்கப்படுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களா? சத்தியத்துக்கு கீழ்ப்படுகிறீங்களா? இந்த வாரம் இந்த செய்தி ஆண்டவர் கொடுத்தார். இதன்படி நான் ஒழுங்கா இருக்கிறேனா? அந்த பெனாயாவை போல ஒழுங்கா இருக்கிறேனா? இந்த மத்தனியாவை போல நான் இருக்கிறேனா? இந்த ஏஏலை போல நான் இருக்கிறேனா? என் வாழ்க்கையில் ஏதாவது கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியம் காணப்பட்டா அதை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் எடுத்து போடுவேன். இனிமே இந்த பொல்லாத காரியத்துக்கு, கர்த்தர் வெறுக்கிற காரியத்துக்கு, கர்த்தரை துக்கப்படுத்துகிற காரியத்துக்கு நான் இடம் கொடுக்க மாட்டேன் என்று சொல்லி யார் ஒருவர் சத்தியத்தை கேட்டு வைராக்கியமா நின்று நடக்கிறார்களோ அந்த பிள்ளைகளோட வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும். அப்ப இன்னைக்கு இந்த யகாசியலே கர்த்தர் அபிஷேகத்தால் நிரப்ப காரணம் என்ன? அவனோட பாத்திரம் நிரம்பி வெளிய காரணம் என்ன? என் அன்பு தேவ பிள்ளைகளே, அவன் தேவனால் கட்டப்பட்ட ஒரு மனுஷனாய் இருந்தான். தேவன் கொடுக்கிற சத்தியத்தினால தன் வீட்டை கட்டுகிறவனாய் இருந்தான், தன் வாழ்க்கையை கட்டுகிறவனாய் இருந்தான், கர்த்தர் கொடுத்த தேவ ஆலயத்தை அவன் கட்டுகிறவனாய் இருந்தான். அதனாலதான் கர்த்தர் அவனை எடுத்து பயன்படுத்தினார். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கு?